மாதிரி அதிகப்படியான சர்க்கரை உணவு சொல்றாங்களே, பேக்கரி ஐட்டம்ஸ் ஓகேவா, ரிஃபைன்டு சுகர்ஸ், ரிஃபைன்டு ஆயில், இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். நான் பொதுவான நீங்க வந்து ஆயில் தான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒரு ஆயில் யூஸ் பண்றீங்களா, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அடுத்தது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆயில வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். மாத்தி மாத்தி ஒரு 3 மந்த்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணணும். உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இப்போ ஒரு கல்ச்சரா வந்திருக்கு மேம். லேட் நைட்ல பிரியாணி சாப்பிடுறது, ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிடுறது, கண்டமேனிங் சாப்பிடுறதுன்னு ஒண்ணு. அது வேற யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல அதெல்லாம் போடுறதா கிரேவிங் பண்றது ஃபேமஸா இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. காலையில 6 மணிக்கு வந்து சூரியன் எழுது. அப்பதான் நம்ம வந்து உள்ள இருக்க எல்லா ஆர்கனும் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஹார்மோன்ஸும் வந்து அப்பதான் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க மெயினா பார்த்தா அந்த 11:30 இருக்குல்ல, 11:30ல இருந்து ஒரு 3 o'clock இந்த டைம்ல தான் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் பீக் லெவல்ல இருக்கும். நைட் சொல்றீங்க? பகல்ல அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுக்கலாம். காலையில கொஞ்சம் லைட் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம்.